எதற்காக நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவைகள் நம்மை மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்தணும், விசுவாசத்துக்கு நேராக வழி நடத்தணும். நம்மை குற்றப்படுத்துவதற்காக தேவனுடைய வார்த்தைகளை தேவன் நமக்கு தரல. தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் நம்மை குற்றப்படுத்துவதற்காக தேவன் நமக்கு தரல. தேவன் நம்மை குற்றப்படுத்துறதில்லை, சாத்தான் குற்றப்படுத்துகிறவன். ஆனால் தேவன் நம்மை குற்றப்படுத்துகிறவர் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கிறோம், குற்றம் சாட்டுகிறவன் என்று சொல்லி சாத்தானை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் இந்த பூமியில மனித மாம்சத்துல வந்த போது கூட ஒரு விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை குற்றம் சாட்டி தேவனுடைய வார்த்தைகளை வைத்துக் கொண்டே குற்றம் சாட்டினார்கள் பரிசேயர்கள். அதனால ஆண்டவரை அந்த ஸ்திரியை என்ன பண்ணல, குற்றம் சாட்டி. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை நம்மை குற்றம் சாட்டுவதற்காக கொடுக்கப்பட்டதில்லை, நாம் மனம் திரும்புவதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். நம்மை விசுவாசத்துக்கு நேராய் வழிநடத்தும்படியாய் தேவன் கொடுத்திருக்கிறார்.